ஹலோ மக்களே, வெல்கம் பேக். ஸ்மார்ட் ஃபோனோட ப்ரைஸிங் எல்லாம் சர்றன் மேலே ஏறிட்டே இருக்கும்போது ஒரு ரெண்டு பிராண்ட்லேருந்து ரெண்டு ஃபோனோட ப்ரைஸிங் மட்டும் பார்த்தீங்கன்னா விலை குறைஞ்சிருக்கு. இன்ஃபேக்ட் விலை குறைச்சாலும் திரும்ப ஏற்றவே இல்லை. அது என்ன அப்படின்னா, ஒன்று சாம்சங்கோட S25 அல்ட்ரா, இன்னொன்று ஐஃபோன் 17. S25 அல்ட்ரா இன்னைக்கு கிடைக்கக்கூடிய ப்ரைஸிங் வந்து 85லேருந்து 90,000 ரூபாய்க்குள்ள கிடைக்குது. ஐஃபோன் 17 78,000லேருந்து 83,000 கிடைக்குது. ஸோ இந்த ரெண்டு ஃபோனை இப்போ டே டு டேல நான் யூஸ் பண்ணி எப்படி இருக்குன்றது தான் இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக நம்ம ஷேர் பண்ண போகிறோம். ஸோ ரெண்டு ஃபோனில், அதாவது நீங்கள் ஒரு S25 அல்ட்ரா வாங்குறதா இருந்தாலும் சரி, ஐஃபோன் 17, இந்த ரெண்டு ஃபோன் ஒரே ப்ரைஸிங்கில் தான்ப்பா இருக்குது, ஒரு 3,000 4,000 தான் வித்தியாசம் இருக்குது, நான் எந்த ஃபோனை வாங்கட்டும் அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும்தான். பிகாஸ் ரெகுலர் கண்டென்ட்ஸ் நம்ம சேனல் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ஃபோனில் எந்த ஃபோன்னா வாங்கணும்னு பிளானில் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் குமரன், இது ஒரு பக்ஸ்பரி தாபங்கள். ஜென்ரலாக நம்ம போகிற மாதிரியே பில்ட் அண்ட் டிசைன் இருந்து போய்டுமே. இந்த ரெண்டு ஃபோனுமே ரெண்டு விதமான பில்டையும் ரெண்டு விதமான டிசைனையும் ரெண்டு விதமான ஒரு எப்படி சொல்கிறது, ரெண்டு ராஜாக்கள் வந்து சண்டை போடுற மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சாம்சங் ஐஃபோன் 17, இது ரெண்டுத்தையுமே நீங்கள் கையில் பிடிக்கும்போது ஐஃபோன் 17 ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி பில்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் செராமிக் ஷீல்டு 2 கொடுத்துருப்பாங்க அவங்களோடது. பேக் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேக் கொடுத்துருப்பாங்க. இதே நம்ம தலைவன் S25 அல்ட்ரா வந்தீங்கன்னா கொரில்லா கிளாஸோட ஆர்மர் 2 இருக்கும், பேக் விக்டஸ் 2 இருக்கும். ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியம் கிரேட் 5 கொடுத்துருப்பாங்க. ஐஃபோன் 17ல் அலுமினியம் ஃப்ரேம் கொடுத்துருப்பாங்க. பட் பிடிக்கும்போது ரெண்டு ஃபோனுமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இது ரொம்ப பெருசாக இருக்கும், அது ரொம்ப குட்டியாக இருக்கும். காம்பேக்டாக ஃபோன் வேணுமா, பெருசாக ஃபோன் வேணுமான்றது தான் இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயமாகவே இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே என்னை பொறுத்தவரை ஒரு தரமான பில்டு, தரமான டிசைன் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ரமைஸ் இல்லாத மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டுத்துல நீங்கள் எந்த ஃபோன் வாங்கினாலுமே உங்களுக்கு வந்து காம்ப்ரமைஸ்ன்ற ஒரு விஷயத்தை அப்படின்னு மறந்துடுவீங்க. சரி, இதுதான் ஆக்சுவல் பில்டும் ஆக்சுவல் டிசைனும். சரிப்பா, இதோட டிஸ்பிளே எப்படி இருக்குது அப்படின்னா, ஆக்சுவலாக டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சின்ன எட்ஜு S25 அல்ட்ராக்கும் இருக்குது, கொஞ்சம் சின்ன எட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 17க்கும் இருக்குது. அது என்ன அப்படின்னு யோசிக்கும்போது ரெண்டுமே நீங்கள் பிடிக்கும்போது நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறது அதுதான். முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ரொம்ப 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 ஸ்லிம்மான பெஸில் தான் ரெண்டுமே வச்சுருக்க போது. ஆனால் காம்பேக்டாக 6.3 இன்ச்சஸில் உங்களுக்கு SDR10+, டால்பி விஷனு, அந்த சென்டராக இருக்க உங்களுக்கு அந்த டைனமிக் ஐலாண்டு, இதெல்லாம் வச்சு அந்த ஃபோனை பார்க்கும்போது ரொம்ப அழகாக க்யூட்டாக ரொம்ப ஒரு இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குமா அப்படின்னா ஐஃபோன் 17ல் கண்டிப்பாக கிடைக்கும். இன்ஃபேக்ட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் என்ன பிளாட்ஃபார்மில் போய் என்ன பார்த்தாலும் இந்த டிஸ்பிளே சூப்பராக இருக்கும். இன்டோர் அவுட்டோர் எங்கே யூஸ் பண்ணாலும் ரொம்ப தரமாக இருக்கும். 3000 நெட் ஸ்பீக் விட்னஸ் போகும் அவங்களது. ஸோ அவுட்டோரில் யூஸ் பண்ணும்போதும் எனக்கு ஒரு நல்ல ஃபீலை கொடுத்துச்சு. அதுக்குன்னு S25 அல்ட்ரா வந்து ரொம்ப மட்டமாக மொக்கையாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாக இது S25 அல்ட்ராவில் டிஸ்பிளே தாங்க மாசு. இது ஒரு 8-பிட் டிஸ்பிளே அப்படின்னு நமக்கு பார்த்து யூஸ் பண்ணி நமக்கு யாருன்னா சொல்கிற வரைக்கும் தெரியவே தெரியாது. ரொம்ப வைப்ரண்ட்டாக ரொம்ப 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 ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இந்த ஃபோனில் கிடைக்கும். ஸோ ஒரு மல்டிமீடியாக்காக மாதிரி தான் இந்த ஃபோனே இருக்கும். ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் தரமாக இருக்கும். நீங்கள் ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு கேட்கும்போது S25 அல்ட்ரா தான் லவுடாகவும் இருக்கும், பேஸும் இருக்கும், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கிளாரிட்டிலையுமே பிச்சு உதறும். அதே மாதிரி இது ஒரு 2K பேனல். ஸோ உங்களுக்கு அங்கேயுமே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. பட் ரெண்டுத்துலேயுமே LTPO தான், ரெண்டுத்துலேயுமே 120 Hz இருக்க போது, ரெண்டுத்துலேயுமே ஆல்வேஸ் ஆன் யூஸ் பண்ண முடியும். ரெண்டுத்தோட பெசலுமே ரொம்ப ஸ்லிம்மாக தான் இருக்க போது. இதில் டால்பி விஷன் சப்போர்ட் பண்ணாது, ஆனால் SDR10+ சப்போர்ட் பண்ணும். எல்லா ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம்லையுமே உங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணும் ரெண்டுத்துலேயுமே. ஸோ அங்கே எங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் கிடையாது. இந்த இடத்துலையுமே சப்ஜெக்டிவ் தான். பிகாஸ் உங்களுக்கு காம்பேக்டாக வேணுமா, பெரிய ஃபோன் வேணுமா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு iOS வேணுமா, ஆண்ட்ராய்டு வேணுமா அப்படின்றது நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். ரெண்டுத்தையும் எடுத்து பார்க்கும்போது இதுதான் டிஸ்பிளேல நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டியது. ரெண்டுமே மல்டிமீடியா சென்ட்ரிக்காக தான் இருக்க போது. ஸோ அங்கே எங்கேயுமே உங்களுக்கு காம்ப்ரமைஸ் இல்லை. சரிப்பா, ரெண்டுத்துலேயுமே பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா, சாம்சங்கில் 8 எலைட் ஃபார் கேலக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டி ஒரு சிப்பை கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, 8 எலைட்டோட ஓவர் கிளாக்டு வெர்ஷன் தான். அதாவது கேலக்ஸின்னு சொல்லிட்டு அவங்க போட்டு எது ஒன்று பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே ஆப்பிள் பக்கம் வந்தீங்க அப்படின்னா A19 கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே 3 nm சிப்பு தான். நீங்கள் ஆண்ட்ராய்டு ஸ்கோர் வச்சு ஃபோன் வாங்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன் பேப்பரில் சாம்சங் தான் கூட இருக்கும் ஆப்பிளை விட. ஆனால் பர்ஃபார்மன்ஸில் எது கூட இருக்கும் அப்படின்னா ஆப்பிள் தான். பட் ரெண்டுமே கேமிங்க்கு செட் ஆகாது. கேமிங்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். லாங் டேர்மில் கேம் விளாட்றீங்க அப்படின்னா ரெண்டு ஃபோனுமே ஹீட் ஆகும். பட் ரெண்டுத்துலேயதை விட உங்களுக்கு ஆப்பிளோட ஐஃபோன் 17ல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி S25 அல்ட்ரா. ஆனால்
பேட்ரி ஹெல்த்து கண்ணாமண்ணான்னு போவோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேட்ரி போகுமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃபோனில் நீங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே கேம் விளாட்னாலே உங்களுக்கு எதுக்குடா கேம் விளாட்றன்ற ஒரு ஃபீல் கிடச்சிரும் S25 அல்ட்ராவில். ஆக்சுவல் ரியாலிட்டி இதுதான். நீங்கள் கேமிங்காக வாங்குறதா இருந்தால் 2 ஃபோனுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதர்வைஸ் நீங்கள் இதில் என்ன பண்ணாலும், நீங்கள் ஒரு ஃபோன் பேச போகிறீங்க, பாட்டு கேட்க போகிறீங்க, மல்டிமீடியா யூஸ் பண்ண போகிறீங்க, ஒரு ஆப்லேருந்து இன்னொரு ஆப் ஸ்விட்ச் பண்ண போகிறேன், அந்த மாதிரி எந்த ஆங்கிளில் எடுத்து பார்த்தாலும் ஒரு தரமான எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இதில் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக வாங்க போகிறீங்க அப்படின்ற ஒரு ஆங்கிளை தான் நீங்கள் பார்க்கணும். ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்க போகுது. ஸோ இதில் வந்து iPhone 17ல் 8GB RAM பேஸ் 256ம், இதில் 12GB RAM பேஸ் 256ம் கொடுத்துருப்பாங்க. ஸ்டோரேஜ் டைப்லையும் இது UFS 4.0வும் அது NVMe அந்த இதில் தான் இருக்க போகுது. ஸோ ரெண்டுத்துலேயுமே எனக்கு வந்து பர்சனலாக வந்து நான் யூஸ் பண்ணும்போது எங்கேயுமே வந்து லேகோ இல்லை வந்து வேறு ஏதோ பிரச்சனையை நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. பட் ரெண்டுத்தில் ஓஎஸ் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு யோசிக்கும் போது நான் ப்ரிஃபர் பண்ணுறது One UI தான். ஏலேருந்து Z வரைக்கும் உங்களால் வந்து தரமாக கஸ்டமைஸ் பண்ண முடியும். ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, இல்லை ஒன் அண்ட் ஒன்லி பெஸ்ட் அப்படின்னு கூட சொல்லிட்டு போயிடலாம். இன்றைக்கி தேதிக்கு குட்லாக போட்டிங்கன்னா ஃபோன் சும்மா பறக்கும், என்ன வேணாலும் பண்ணலாம், நீங்கள் எங்கே வேணாலும் கஸ்டமைஸ் கை வைக்கலாம். அந்த மாதிரி ஒரு UI தான் One UI. இந்த இடத்துல ஆப்பிள் நல்லா இல்லையான்னு கேட்டிங்கன்னா கிளாஸ் UI. ஸோ அவனோட கிளாஸ் UI தான் அடுத்து வர எல்லா UIலையும் இருக்க போது. கலர் ஓஎஸாக இருக்கட்டும், ஆர்ஜின் ஓஎஸாக இருக்கட்டும், ஹார்மோனி ஓஎஸாக இருக்கட்டும், ஈவன் நீங்கள் ஹைப்பர் ஓஎஸ், இந்த மாதிரி என்னென்ன ஓஎஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே இனிமேல் கிளாஸ் UI தான் பார்க்க போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி யோசிக்கும்போது இவன் முன்னோடி, பட் இவன் யூனிக்கானவன். ஸோ இந்த இடத்துலையுமே 2 விதமாக நம்ம யோசிக்கணும். உங்களுக்கு iOS முக்கியமா, ஆண்ட்ராய்டு முக்கியமா, உங்களுக்கு வந்து கிளாஸ் UI வேணுமா, கஸ்டமைசேஷன் வேணுமா, இந்த மாதிரி யோசிக்கும்போது எனக்கு ஒரு நல்ல ஃபீல் எனக்கு One UI தான் கிடச்சிச்சு. ரெண்டுத்துலேயுமே பேமெண்ட்டில் இதில் ஆப்பிள் பே இருக்கும், iPhone 17ல் இதில் சாம்சங் பே இருக்கும். பட் சாம்சங் பே இன்றைக்கி வரைக்கும் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். பட் ஆப்பிள் பே டிசம்பரில் வருதுன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ வந்துருச்சு அப்படின்னா அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் சொல்கிறேன். பட் ரெண்டுத்துலேயுமே உங்களால் பேமெண்ட் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு இருக்குது. பட் ஒர்க் ஆகிறது உங்களுக்கு சாம்சங்கில் தான் ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த டேப் அண்ட் பே. ஸோ எனக்கு வந்து பர்சனல் அதனால தான் வந்து ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஈகோ சிஸ்டம் கனெக்ட் போட்டு பார்த்தாலும் ஆப்பிள்லேயும் சரி சாம்சங்லேயும் சரி எல்லா டிவைசஸுமே இருக்கும். நீங்கள் பர்டிகுலராக இந்த இடத்துல ஆண்ட்ராய்டா iOS-ஆன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஒன்று சொல்லணும், ஆண்ட்ராய்டில் என்ன தான் ஈகோ சிஸ்டம் இருந்தாலும் ஆப்பிளோட ஈகோ சிஸ்டம் மாதிரி வரவே வராது. ரொம்ப சீம்லெஸ்ஸாக கனெக்ட் ஆகும். நீங்கள் ஆப்பிளோட ஈகோ சிஸ்டத்தில் நீங்கள் போயிட்டு மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா வெளியே வரத்துக்கே யோசிப்பீங்க. அந்த மாதிரி தான் சாம்சங்லேருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னு யோசிக்கும் போது அங்கேயும் வெளியே வர முடியாது. One UI உங்களை அவ்வளோ அடிக்ட் பண்ணிவிடும். ஸோ இந்த ரெண்டுத்துலேயுமே இந்த விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கும். ஃபைனலாக இதோட கேமராவை பற்றி பேசணுமா அப்படின்னு யோசிக்கும்போது கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். இதில் வந்து 2 48MP வந்து நம்ம iPhone 17லையும், இதில் 200, அதுக்கப்புறம் வந்து ஒரு 50, ஒரு 10, ஒரு 50, இந்த மாதிரி 4 கேமரா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்பெக் வைஸ் போக தேவையில்லை. ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எது நல்லாயிருக்கு, வீடியோ எடுக்கிறதுக்கு எது நல்லாயிருக்கு அப்படின்னா ப்ரைமரி 200MBயில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு S25 அல்ட்ரா தரமாக இருக்கும். டீட்டெயிலாம் வேறு லெவலில் இருக்கும். அதே மாதிரி போர்ட்ரேட் ஷாட்ஸுமே சாம்சங்கில் சூப்பராக இருக்கும். அந்த 5x சான்ஸே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ஐஃபோனில் உங்களுக்கு நல்லா இல்லைன்னு கிடையாது, ஐஃபோன்லேயுமே உங்களுக்கு நல்லா தான் எடுக்கும். பட் கம்பேரிட்டிவ்லி இந்த இடத்துல S25 அல்ட்ரா ஃபோட்டோகிராஃபியில் தரமாக வச்சு செய்யும் நம்மளை. இதே வீடியோகிராஃபி போகும்போது ஆப்பிள் வச்சு செய்யும். அதில் உங்களுக்கு வந்து 4K 60ல் வந்து பார்த்திங்கன்னா டால்பி விஷனில் வீடியோ எடுக்கலாம். இதில் 4K 60ல் எல்லா சென்சாரை வச்சுமே வந்து உங்களால் HDR10+ வீடியோ எடுக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆக்ஷன் மோட் எடுக்கிறதா இருக்கட்டும், ஆக்ஷன் மோடில் வந்து உங்களுக்கு 4K வந்து அதில் சப்போர்ட் பண்ணும், இதில் சப்போர்ட் பண்ணாது. பொக்கே வீடியோ அதில் சப்போர்ட் பண்ணும் 4Kல, இதில் சப்போர்ட் பண்ணாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ வரும் காலங்களில் வீடியோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஃபஸ்ட்டு சாம்சங் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம கனெக்ட் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இன்னைக்கு தேதிக்கு இந்த 2 ஃபோனை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் தான் ஃபஸ்ட்டில் இருக்கும், அதுக்கப்புறம் தான் சாம்சங் இருக்கும். ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு ஸ்டெபிலைசேஷனாக இருக்கட்டும், உங்களுக்கு வீடியோகிராஃபியில் குறலாம் எதுவும் கிடையாது. பட் கம்பேரிட்டிவ்லி ஐஃபோன் கொஞ்சம் நல்லா பண்ணும் இந்த இடத்துல iPhone 17. ஸோ கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதுதான் ரியாலிட்டி. அல்ட்ரா வைட்லியாக இருக்கட்டும், உங்களுக்கு ப்ரைமரியாக இருக்கும் 4K 60 ஆப்பிள் எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். கம்பேரிட்டிவ்லி சாம்சங் ஃபோட்டோகிராஃபி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து சாம்சங் போயிடலாம். 200MBயில் எடுத்தாலும் சரி, இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 5xல போட்டு நீங்கள் போர்ட்ரேட் ஷாட்ஸ் எடுத்தாலும் சரி சூப்பராக ஒரு 2 இதில். ஸோ தாராளமாக உங்களுக்கு என்ன பர்பஸ்க்கு நீங்கள் ஃபோன் வேணுன்றதை நீங்களே பார்த்து இந்த 2 ஃபோனில் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமராவுமே உங்களுக்கு ஆப்பிளில் நல்லாயிருக்கும். ஈவன் சென்ட்ரல் ஸ்டேஜ் கேமரா கொடுத்துருப்பாங்க 18 MP. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா விளாகர்ஸுக்குலாம் ஒரு வரப்பிரசாதம் அந்த கேமரா. ஸோ இனி வரும் காலங்களில் ஃபஸ்ட்டு ஓப்போ கொண்டு வருவான், அப்புறம் ஷாமி, ஃபைனலாக மேபி கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது சாம்சங்கில். பட் இன்னைக்கு தேதிக்கு இல்லை. அதனால் அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கங்க.
பட் ஃப்ரண்ட் கேமரா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, நான் வீடியோ எடுப்பேன், ஃபோட்டோஸ் எடுப்பேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப வைடான ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ வேணும் அப்படின்னா, ஆப்பிள் தான் உங்களுக்கு ரொம்ப வந்து கன்வீனியண்ட்டாக இருக்கும் கம்பேரிட்டிவ்லி சாம்சங். சரி, இதோட பேட்டரி லைஃப் இதில் 5000 mAh கொடுத்துருப்பாங்க, அதில் 3850 3900 கொடுத்துருப்பாங்க. பட் ரெண்டுத்துலேயுமே சார்ஜர் வராது, பாக்ஸு ஃபோன் மட்டும் தான் வரப்போகுது. இந்த ரெண்டு இடத்துலையுமே எது வேகமாக சார்ஜ் ஏறும் அப்படின்னா சாம்சங் தான். நீங்கள் ஒரு 45 வாட்டில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணாலும் ஒரு 1 hour 10 minutes ஃபுல்லாகிடும். பட் ஐஃபோன் 17 கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் ஆகும் அது ஃபுல்லாகிறதுக்கு. பட் ரெண்டுத்தோட ஸ்க்ரீன் ஆன் டைம் எடுத்து பார்க்கும்போது எனக்கு கம்பேரிட்டிவ்லி சாம்சங்கோட ஆப்பிள் இன்னும் கொஞ்சம் நல்ல பேட்டரி லைஃப் கொடுத்த மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஒரு 1/2 hour அது வந்து பார்த்திங்கன்னா யூஐயோட ஆப்டிமைசேஷனாக கூட இருக்கலாம். பட் இந்த இடத்துல எனக்கு ஆப்பிள் உண்மையாலே ஓரளவுக்கு பேட்டரி லைஃப் நல்லா பண்ண மாதிரி இருந்துச்சு. ஐடியில் கம்பேரிட்டிவ்லி சாம்சங்கை கம்பேர் பண்ணும்போது ஆப்பிள் பயங்கரமாக நிற்கிது. நீங்கள் 100% சார்ஜ் போட்டு வெறும் ஃபோன் கால் மட்டும் பேசுனீங்க அப்படின்னா, நீங்கள் நைட்டு ஒரு 8 மணி காலைல 8 மணிக்கு சார்ஜ் ஃபுல் பண்ணுறீங்க அப்படின்னா நைட் 8 மணிக்கு பார்க்கும்போது ஒரு 85% இருக்கும். அதே வேலையை நீங்கள் சாம்சங்கில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு 70% இருக்கும். 30% ட்ரெயின் இங்கே ஆகும், 15% ட்ரெயின் அங்கே ஆகும். இதுதான் நான் சொல்ல வரேன். ஐடியில் மாஸ் பண்ணுது ஆப்பிள். ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த பஞ்சாயத்தும் இல்லை. அதர்வைஸ் ரெண்டு பேட்டரி லைஃப்மே ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்துட போகுது. ஸோ அங்கே உங்களுக்கு எந்த காம்ப்ரமைஸும் இல்லை. சார்ஜர் சொன்ன மாதிரி கொடுக்க போகிறதில்ல. நீங்கள் என்ன சார்ஜரை யூஸ் பண்ண போகிறீங்கன்றதை பேஸ் பண்ணி சார்ஜிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல இதுதான் ஆக்சுவல் ரியாலிட்டி. நீங்கள் பேட்டரிக்காக வாங்குறதா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்பிள் ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேட்டரி லைஃப் மேபி கொடுக்கலாம். குட்டியான ஃபோன், அதே மாதிரி பேட்டரி பர்ஃபார்மன்ஸ்லேயும் கொஞ்சம் நல்லாவே நிற்கிது அப்படின்றது தான் இங்கே சொல்ல வர்றது. ஃபைனலாக என் பட்ஜெட் 90,000 ரூபா. இந்த ரெண்டு ஃபோனை நான் வச்சுருக்கேன். நான் எந்த ஃபோன் வாங்கலாம், யாருக்கு எந்த ஃபோன் செட் ஆகும் அப்படின்னா, காம்பேக்டாக ஒரு ஃபோன் வேணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடியோகிராஃபி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நான் iOS ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற பர்சன்ஸுக்கு ஐஃபோன் 17 ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சாம்சங் ஏன் வாங்கணும் அப்படின்னா, தரமான மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு தான் நான் இது முன்னாடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். நான் iOSக்கு போகணுமா, பேக்கப்லாம் எடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கிறவங்க சாம்சங்கில் அல்ட்ரா சீரிஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஒரு ஆப்ஷனாக இருக்கும். அது மட்டுமா, ஒன் யூஐ நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு ஆளாக இருக்கீங்க அப்படின்னா ஐஃபோனை தூக்கி அப்படி ஓரமாக போட்டு சாம்சங் S25 அல்ட்ரா வாங்கிட்டு ஜாலியாக போயிடுவீங்க. இந்த ஃபோனை வாங்குறதுக்கான ரீசன்ஸ் ஆல்ரெடி தனியாகவே இந்த ஃபோனை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டாச்சு. ஸோ இந்த ஃபோன் ஒர்த்தான ப்ரைஸிங்கில் தான் இன்றைக்கி கிடச்சிட்ருக்கு. ஸோ ரெண்டுமே மோரார்லெஸ் ஒர்த்து ஃபீல் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. லாங் டேர்மில் யோசிக்கும் போது உங்களுக்கு ஆப்பிளை விட சாம்சங் ஓரளவுக்கு ரிலேபிளாகவும் இருக்கும், ஓரளவு கன்வீனியன்ட்டான ஃபீலும் கொடுக்கும். ஆப்பிள் கன்வீனியன்ட்டான ஃபீல் கொடுக்குதா அப்படின்னா கன்வீனியண்ட்டாக காம்பேக்டாக பவர் ஹவுஸ் தான் வந்து ஆப்பிள். ரெண்டுமே கேம் ஆடுறதுக்கு செட் ஆக போகிறதுலாம். அதனால ஸோ கேமர்ஸ் நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ நமக்கு இப்போ ரெண்டு கையில் ரெண்டு இருக்குது, ஒன்று ஆப்பிள், இன்னொன்று ஆண்ட்ராய்ட். நீங்கள் எது வேணுன்றது நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.